பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். இந்த சத்தியத்தை கேட்கும் போதே இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு, இருதயத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு, பல வேதனையின் மத்தியில், துன்பங்களின் மத்தியில், கண்ணீர் மத்தியில் இருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கா. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளணும். இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் ஆண்டு கொண்டிருக்குது. கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாததுனால உறவுகளுக்குள்ள சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள சமாதானம் இல்லை. இன்றைய ஐக்கியத்தில் அநேக காரியங்கள், குடும்ப ஐக்கியத்தில் அநேகருடைய பேச்சுக்கள், ஏச்சுக்கள், புரிந்து கொள்ளாத காரியங்கள், விட்டு கொடுக்காத காரியங்கள், இன்றைக்கி சமாதானத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் போராடி கொண்டிருக்குது. கர்த்தருடைய வார்த்தை தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? ஒரு நிமிடம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே, அந்த காரியங்களை இவ்வேளையிலும் தெய்வ சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரியங்கள் மற்றவர்கள் மேலே இருக்கிற கோபமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், என்னை புரிஞ்சு கொள்ளலைப்பா, நான் என்ன சொல்ல வரேன் என்னை புரிஞ்சு கொள்ளலை, என் பிள்ளைங்க என்னை புரிஞ்சு கொள்ள, என் கணவர் என்னை புரிஞ்சு கொள்ளலை, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. இன்றைக்கு வெறுப்பும் கண்ணீரும் வேதனை கவலையும் துக்கம் தான் இன்றைக்கி இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கு. என்ன காரியம் இருந்தாலும் ஒரு நிமிடம் அந்த காரியங்களை தெய்வ சமூகத்தில் இறக்கி வைத்து, அப்பா உம்முடைய சத்திய வார்த்தையின்படி அந்த தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆளட்டு. ஆண்டவரே, சத்ருவானவனுக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்குறோம்ப்பா. எங்கள் வார்த்தையினால், எங்கள் பேச்சினால், எங்கள் கிரியைகளினால், எங்கள் செயல்களினால் இடம் கொடுத்து இன்றைக்கு தேவன் கொடுத்துருக்குற அந்த இருதயத்தில், குடும்பத்தில் கொடுத்துருக்க அந்த தேவ சமாதானத்தை நாங்கள் இழந்துட்டோம்ப்பா. எங்களை நீங்கள் அதை இன்றைய தினம் இந்த சமாதான இன்மை சத்ருவானவனுடைய காரியங்கள் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட சமாதானத்தை உடைச்சி இன்றைக்கு எல்லாரும் ஒவ்வொரு மூலையில் இருக்கிறோம் ஐயா, ஒவ்வொரு திசையில் இருக்கிறோம்ப்பா. இந்த குடும்பத்தை பிரிந்து கொண்டிருக்கிற, குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறா. சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தை தேவன் நமக்காய் வைத்து போய்கிறார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு எத்தனை உறவுகள் வந்தாலும் தேவன் கொடுக்குற அந்த சமாதானத்தை போல எந்த உறவுகளாலும் கொடுக்க முடியாது. தேவன் கொடுக்குற அந்த நிறைவு போல வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாது. உங்களுக்காக தேவன் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காய் வைத்து போகிறேன். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற காரியங்களுக்காய் ஜெபிக்கணும் அன்பு தெய்வஜனமே. அப்பா, என் இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருதயத்தை ஆளுகை செய்து, சிந்தை ஆளுகை செய்து, அப்போ ஒரே குழப்பத்தின் மத்தியில் இருக்கிற எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன் ஐயா. அப்படியாப்பட்ட காரியங்களை தெய்வ சமூகத்தில் இறக்கி வைத்து ஆண்டவர் சொல்லாரு, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், எதற்கென்றே சமாதானத்தோடு இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கு. இந்த சமாதானத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா வல்லமைகள் முறிக்கப்படும்படி நம்ம க்ளோசிங் ப்ரேயரில் நம்ம முடியும் போது சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு தேவ ஜனமே, ஒரே சரீரமாய் நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கடைசி முடிவு வார்த்தை என்ன சொல்லுது? நன்றி அறிதல் உள்ளவர்களுமா இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமா இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்தார், நன்றி சொல்ல வேண்டிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு நன்றி சொல்லணும் வானாலெல்லாம் போதாது. அப்படிப்பட்ட வல்ல பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்வில் தேவன் செய்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுக்கென்று நம்ம நன்றி அறிதல், கர்த்தருக்கென்று நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நான் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறேனா? நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்தார், எத்தனை பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் நீங்கள் கடந்து போனாலும் உபத்திரவத்தின் குகையிலேருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு பெரிய செல்வந்தர்
தான் தங்கியிருக்கிற அந்த கிராமத்தை சுற்றி பார்க்கும்படி கடந்து சென்றார். இவ்வளோ செல்வ சீமானா நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் தன்னுடைய அந்த கிராமத்தை சுற்றி பார்க்க போனார். கிராமத்தில் சுற்றி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு திசையாக நம்ம சுற்றி இருக்குது. நான் இந்த செல்வந்தராக இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற கிராமத்தை நான் சுற்றி பார்க்க விரும்புகிற அந்த செல்வந்தர் ஒரு நாள் சுற்றி பார்க்க போனார். சுற்றி பார்த்து ரொம்ப களைத்து போனார். களைத்து போயிட்டு அவர் வீட்டுக்கு போக கொஞ்சம் தூரம் இருக்கையில் சுற்றி பார்க்க ஜனங்களுடைய வாழ்வு காரியங்கள், அவர்கள் இந்த பூமியில் படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் எப்படி இருக்கிறாங்க என்பதை சுற்றி பார்க்க போனார். போய் கண்ணு கெட்டின தூரம் ஒரு குடிசை இருந்ததை பார்த்து அந்த குடிசைக்கு கொஞ்சம் அருகில் அமர்ந்தார். இரவு வயல்வெளிக்கு போயிட்டு பனி முடிஞ்சு வந்துவாங்க. இரவு அடுப்பு பற்ற வச்சு இரவு உணவு ஆயத்தம் பண்ணி அதை மத்தியில் கொண்டு வந்து வைத்து குடும்பமாய் சேர்ந்து பாட்டு பாடி தேவனை துதிச்சு பாட்டு பாடி ஆராதிச்சு தேவன் கொடுத்த நல்ல ஆகாரத்துக்காய், தெய்வீக சுகத்துக்காய், பலனுக்காய், பாதுகாப்புக்காய் கர்த்தருக்கு நன்றி பாட்டு பாடி நன்றி சொல்லி ஆண்டவரை துதிச்சாங்க. கடைசி அந்த குடும்ப தலைவர் அந்த பிரார்த்தனையை ஏறெடுத்தார். ஆண்டவரை, நீர் தந்த சுக பல ஜீவன் தீர்க்காயுசுக்காய் நன்றி. நீர் கொடுத்த இந்த நல்ல பிள்ளைகளுக்காய், மனைவிக்காய் நன்றி. நீர் கொடுத்த நல்ல அந்த குடிசைக்காய் நன்றி ஆண்டவரே. குடும்ப தலைவன் முடிவு ஜெபத்தை செய்து ஏறெடுத்து இரவு உணவை சாப்பிட்டாங்க. இதை அருகிலிருந்து பார்த்த அந்த செல்வந்தருக்கு இந்த 7 ஜனங்க சொத்து சுகம் இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவருக்கு எப்போவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்களே. கர்த்தர் கொடுத்த சுக பல ஜீவன் தீர்க்காயுசு உணவு குடிசை பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு நான் இவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்களே. இந்த 7 மக்கள் இத்தனை நல்ல நன்றி உள்ளவர்களாக இருக்காங்க. நான் எப்படியாப்பட்ட செல்வந்தர், இந்த கிராமத்தில் எவ்வளோ செல்வவானாக இருக்கிறேன், நான் செல்வந்தனாக இருக்கிறேன், நான் வசதிகளோடு ஐஸ்வர்யவங்களாக, நான் எத்தனை ஐஸ்வர்யங்களோட ஆஸ்தி அந்தஸ்தோடு இருக்கிறேனே. நான் என் ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி கூற வேண்டும், ஆண்டவருக்கு எப்படி நன்றி கூற வேண்டும் என்று என் ஆண்டவரே நான் நன்றி கேட்டேன். நான் நன்றி செலுத்தாத இந்த காரியங்களை மன்னிங்கன்னு அந்த இடத்துல உணர்ந்து முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் நன்றி கேட்ட மன்னிங்க ஐயா, நீர் செய்த நன்மைகளை மறந்து 7 மணிலேருந்து செல்வந்தனாய் உயர்த்தப்பட்ட அந்த நன்றி கேட்ட மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அன்பு தேவஜனமே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த நல்ல வீடு வாசல் சொத்து சுகம் சமாதானம் சந்தோஷம் நல்ல ஐக்கியம் உறவுகள் பிள்ளைகள் எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அவருக்குள் ஒரே சரீரமாக இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கார். தேவன் கொடுத்துருக்க அந்த தெய்வீக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவ அவரோடு பெற்றுக்கொண்டு அவருக்குள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம அவருக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படி நீங்களை நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு தேவஜனமே, அதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு அடியோலோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்துருக்கிற. கூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அன்பின் ஆவியானவரே மே துதிக்கிறோம்ப்பா. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தார் கை ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுதுன்னு சொன்னீங்களப்பா. இந்த சமாதானத்தை இழந்து கண்ணீரின் பாதையில் பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி. கசப்பு என்னும் வைராக்கியம் என்னும் விதைச்சிருக்கிற சத்துருவின் கிரியைகள், கோபம், கசப்பு, வைராக்கியம், பிரிவினை, இப்படியாப்பட்ட கிளைகள் ஆண்டவரே கலைகளை விதைச்சிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டுப்பா. ஐக்கியத்துக்கு விரோதமாக எழும்புற எத்தனைக்கிற செயல்படுகிற எல்லா எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, விட்டு கொடுக்காத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால, இயேசுவின் அக்கினை கொண்டு சுட்டு இருக்கிறோம்ப்பா. சமாதானத்தின் தேவன் குடும்பத்தில் தங்கி இருங்கப்பா. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீர் பிள்ளைகளுக்காய் கொடுத்து ஏகவா ஷாலோ அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும், இருதயத்தில் சமாதானம் வரட்டும், குடும்பத்தில் சமாதானம் வரட்டும், நல்ல ஐக்கியத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள சமாதானம் வரட்டும்ப்பா. பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டுப்பா. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள உறவுகள் பெருகட்டும் அப்பா. இவர்கள் உமக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஜெபம் கேட்டீங்களா? அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவஜனமே, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை போராட்டங்களையும் கர்த்தர் அன்றைக்கு மாற்றின கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வல்லமுள்ள தேவனுக்கு நன்றிகளை ஏறிடுங்க. God bless you. Have a blessed day.